வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம வந்து இன்னைக்கு மாடிஃபை டூல்ஸில் இருக்கிற ட்ரிம், ஃபில்லட், அரே, எரேஸ், அப்புறம் எக்ஸ்ப்ளோர், அப்புறம் ஆஃப்செட், இந்த 6 கமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிளை ஒரு ஃப்ரீ ஹேண்டில் போடுறேன், எதுவும் டைமென்ஷன் இல்லாமல் போடுறேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரிம் கமாண்டுக்கு வந்துட்டு கமாண்ட் வந்து TR. ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரிம்ங்கிற இந்த ஸ்கொயர் மாதிரி உங்களோட கர்சர் மாறிடும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ஸோ பட் ஆனால் இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் இடையில ஒரு சென்டரில் ஒரு வெர்டிக்கல் லைன் நான் வரைஞ்சிடுறேன். இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணீங்க அப்படின்னா TR என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து ஸ்டார்டிங் எண்டிங், அப்புறம் இந்த லைனுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே பிரித்தோமோ அது வரைக்கும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா கட் பண்ணி காமிச்சோம். ஸோ இதுதான் வந்து ட்ரிம் கமாண்டோட வேலை. ஸோ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட், சரியா? ஸோ எக்ஸ்டெண்டுக்குள்ள கமாண்ட் வந்து EX. ஸோ EXன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட்னா என்ன அப்படின்னா அதாவது எண்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வந்து எண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம இந்த வெர்டிக்கலாக இருக்கிற லைனுக்கு இங்கே எந்த லைனுமே ஒரு ஃபிக்ஸடான எண்டு எதுவுமே இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணாது. பட் நீங்கள் ஒரு லைன் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அடுத்த எங்கே வந்து எண்ட் பாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு இடையிலேயே ஒரு லைன் வந்து நம்ம மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நான் 2 லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா EX கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகும், அடுத்து இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் ஆகும், இது எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு வந்து இப்படி நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்டெண்ட் கொடுக்காம எனக்கு ஒரேடியாக இந்த எண்டு வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா EX என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், பவுண்ட்ரி எட்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ B கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லுவோம், என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் நேராக அது எந்த எண்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த எண்டு வரைக்கும் நம்மளோட ஆப்ஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் ட்ரிம், எக்ஸ்டெண்ட், இந்த 2 கமாண்ட் யூஸ் பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்லட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்லட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃபைன்ஸ் இருக்கும், சாம்ஃபர் பண்ணுறது இருக்கும், அப்புறம் பிளெண்ட் கர்வ்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைமென்ஷன் கொடுத்து நான் வரைய போகிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து என்ன டைமென்ஷனில் நம்ம பண்ணுறோங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். அதனால் நான் டைமென்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்மளே ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ 2500 mm பை வித் வந்து ஒரு 1000 mm கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன், என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து டைமென்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா DLI என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டபுள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி அதுவே வந்துடும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதுவே பிக் பண்ணி டைமென்ஷன் காட்டிடும். சப்போஸ் நீங்களாம் அளக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா DLI கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இதை மாதிரி கர்சர் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம தப்பாக செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ எப்போதுமே டபுள் என்டர் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். சில டைமில் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி பாயிண்ட்டை வந்து நீங்களே போய் மேனுவலாக பிக் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போட்ட டைமென்ஷனுக்கு தான் ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லட் கமாண்ட் கொடுக்க போகிறோம். கமாண்டு வந்து F, அதுதான் ஃபில்லட்டோட கமாண்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்டு, பாலிலைன், ரேடியஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேடியஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து நான் ஒரு 100 mm கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபில்லட் கமாண்டில் அந்த ஷேப் பார்த்தாலே தெரியும், கேர்வ்டாக மாற்றி விட்டுரும், ஆர்க் மாதிரி மாற்றி விட்டுரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 mm ரேடியஸ்க்கு நான் வந்து அந்த ஃபில்லட் கொடுத்துருக்கேன், ரேடியஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுவே சொல்லும் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டும் அப்புறம் செலக்ட் த செகண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே,
இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த 100 mmக்கு நம்மளோட ரேடியஸ்க்கு இந்த ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை டைம்னாலும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் ஃபில்லட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை மாதிரி உங்களோட ஷேப் வந்து இதை மாதிரி கேர்வ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்லட்டை வந்து இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே இன்னொன்று இருக்குது, சாம்ஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டைமென்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி 2500க்கு 1000க்கு ஒரு ரெக்டாங்கிள் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்ஃபர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சாம்ஃபர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன கொடுக்கலாம், அதில் ரேடியஸ் கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ டி கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 கொடுக்குறேன். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ், ஸோ 100 கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸும் கேட்கும், அதுவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கர்சரை கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்லேயும் செகண்ட் ஆப்ஜெக்ட்லேயும் வச்சிங்கன்னா இங்கேருந்து 100 இங்கேருந்து 100 எடுத்துரும். அதுதான் ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறது கேட்குறது. ஸோ நீங்கள் இதே மாதிரி எத்தனை டைம் வேணும் இதே மாதிரி நீங்கள் சாம்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து சாம்ஃபரில், அதாவது ஃபில்லட் சாம்ஃபர், இது ரெண்டும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் இது வந்து நீங்கள் டைமென்ஷன் இல்லாமலும் பண்ணலாம். பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ரேடியஸோ சாம்ஃபரோ நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது விசிபிலிட்டியாக தெரியாது. அதனால தான் நான் வந்து டைமென்ஷனில் வச்சு பண்ணுறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் கர்வ்ஸ். ஸோ பிளெண்ட் கர்வ்ஸ் நான் என்ன அப்படின்னா, நார்மலாகவே இதை மாதிரி நம்ம வெர்டிகலாகவோ இல்லை ஹாரிசான்டலாக இல்லாமல் இதை மாதிரி லைன்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி பிளெண்ட் கர்வ்ஸை யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த செலக்ட் த செகண்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, தானாகவே அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கர்வ் வந்து அது க்ரியேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் இதை மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பிளாட் லேஅவுட்டோ இல்லை சப்போஸ் ஏதாவது பிளாட்டு டிஸ்ட்ரிபியூஷனு அப்புறம் இல்லைனா ரோட் லேஅவுட்டு அதை மாதிரி போடும்போது இதை மாதிரி பிளெண்ட் கர்வ்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் வந்து இருக்கிற இந்த ஃபில்லட்டில் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே. ஸோ அரே வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் நிறைய அரே இருக்குது, ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே. ஸோ ரெக்டாங்குலர் அரேனா பேர்லேயே இருக்கு இல்லையா, நம்மளோட ஷேப் வந்து ரெக்டாங்குலராக ஹாரிசான்டலாக அப்புறம் வெர்டிகலாக டவுன்வர்ட்ஸ் ஆர் அப்வர்ட்ஸ் அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே போகும், அதான் வந்து ரெக்டாங்குலர் அரே. ஸோ இப்போது நம்ம அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸாம்பிளோட செஞ்சு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸ் இல்லாமல் நானே ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லைக் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஏதாவது ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ரெக்டாங்குலர் அரேக்கு வந்து கமாண்ட் வந்து ஏஆர் கொடுத்திங்கன்னா அரே மாறிடும், ஏ கொடுத்திங்கன்னா ஆர்க்குக்கு போகும். ஸோ ஏஆர் கொடுத்து அரே எடுத்துட்டேன். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட், நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் தான் அரே பண்ண போகிறேன். இதுலேயே கேட்கும், நீங்கள் இங்கே பார்த்தது இங்கேயே கேட்கும், பாத் ஆர் போலார் இது மாதிரி கேட்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெக்டாங்கிள்னா ஆர் கொடுத்துக்கலாம், பாத்னா பிஏ, பிஓனா போலார். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆர் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ ரெக்டாங்குலரில் இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே நீங்கள் மேலே நீங்கள் என்ட்ரு கொடுத்தோடனே இங்கே டிஸ்பிளே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், காலம்ஸ் வந்து 4, பிட்வீன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டோட்டல் வந்து எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை இது நீங்கள் மாற்றுறீங்களோ, லெவல்ஸ் மாற்றுறீங்களோ, பிட்வீன் எத்தனை எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து இதை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெக்டாங்குலர் அரே. சரியா? ஸோ இதுலேயே இப்போ நம்ம பாத் அரே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பை லைன் யூஸ் பண்ணி எஸ்பி லைன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 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 பாலிலைன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாத் அரே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பாத் அரேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் இதில் வந்து ஒரு சர்க்கிள் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று நான் இன்னுக்குள்ளே க்ரியேட் பண்ணி இப்படி வச்சிட்றேன், கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிட்றேன். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போலார் பாத் அரேவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தான் என்ட்ரு பண்ணிடுறேன், செலக்ட் பாத் கர்வ். ஸோ இந்த கர்வ் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட
ஆப்ஜெக்டை வந்து அது ஃபிட் பண்ணிட்டு போயிடும். இதுதான் வந்து இதில் நீங்கள் நிறையா இருக்கும், மெத்தடு, பேஸ் பாயிண்ட்டு, டைரக்ஷனு, எத்தனை ஐட்டம்ஸ் வேணும், இது மாதிரிலாம் நீங்கள் உங்களால் எக்ஸாக்டாக கொடுக்க முடியும். இப்போ சப்போஸ் எனக்கு இதில் 10 தான் வேணும் அப்படின்னா ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 10 வந்து அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி இதில் வச்சிரும். ஸோ இதுதான் வந்து பாத் அரே. ஸோ இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் அரே, அதான் வந்து போலார் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ போலார் அரே அப்படின்னா என்னன்னா சேம், இப்போ நான் ஒரு சர்க்கிள் நான் ஒன்று வந்து ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா போலார் அரே செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். specify the center point of array or base point or axis of rotation. ஸோ இங்கேருந்து நான் இங்கே ஒரு சம் டிஸ்டன்ஸில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது 360 டிகிரிக்கு அதுவே வந்து ஃபில் பண்ணிக்கிடும். இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து 6 இருக்குது. ஸோ அது ஃபில் வந்து 360க்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, 360 டிகிரிக்கு. சப்போஸ் நீங்கள் இப்போ இதை 180க்குன்னு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து 180 டைரக்ஷனுக்கு அதுவே மாற்றி கொடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் இதில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை கூட்டினீங்க அப்படின்னா அதுவும் அது வந்து கூட்டிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த அரேயில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட். நீங்கள் இது எதாவது ஒரு நீங்கள் அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஒரே ஆப்ஜெக்டாக தான் செலக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இது ஒரே ஆப்ஜெக்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோடு, அதை தான் நம்ம இப்போ இன்னும் வர்ற கமெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் ஒரே நிமிஷம் பழைய ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ எரேஸ்க்கு வந்து கமெண்ட் வந்து ஓகே, கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இது வந்து அரே வந்து ஒரே ஃபேமிலியாக தான் செலக்ட் ஆகும், ஒரே குரூப்பாக தான் செலக்ட் ஆகும். நீங்கள் எதை வந்து அரே பண்ணீங்களோ அந்த குரூப்பாக தான் செலக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதை கொடுக்குறோம் அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அழிச்சிரும். ஸோ கமெண்ட் வந்து எரேஸ்க்கு கமெண்ட் வந்து ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ப்ளோட். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட அரேயில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து இப்போ நம்ம இது எல்லாமே அரே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ப்ளோடுனா என்னென்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆக்கி விட்டுரும். ஸோ கமெண்ட் வந்து ஸோ எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இந்த ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணிவிட்டேன், என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே தனித்தனி சர்க்கிளாக செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து அரே கமெண்ட்லேருந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ இதுதான் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஹேட்சு அப்புறம் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பிரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் கமெண்ட்டுக்குள்ள வேலை. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் கமெண்ட்லேயே இப்போ நான் இந்த இதையும் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டேன், என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். இது அரேயில் வந்து செலக்ட் ஆகாது. ஓகே, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கும்போது நம்ம செலக்ட் பண்ணாலே இங்கே அரே கமெண்ட்டுக்குள்ளே டைலாக் பாக்ஸ் வரும், இந்த மேலே உள்ள டேப் மாறும். ஆனால் இப்போ வந்து மாறலை. ஸோ இது வந்து செப்பரேட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர்டுக்குள்ள வேலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்னா அதுக்கு நேராக இணையான பேரலல் லைனை வந்து என்ன டிஸ்டன்ஸில் நம்ம சொல்கிறோமோ அது வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஹரிசாண்டலாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்டு. ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுக்குறேன். ஓகே, ஆஃப்செட் ஸ்பெசிஃபை த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 230 mm கொடுக்குறேன், அதாவது நம்ம வால் சைஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே அடிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அவுட்ரு வால் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆஃப்செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட், நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக யூஸ் ஆகிற ஒரு கமெண்ட். சரியா? ஸோ இது ஆஃப்செட் அடித்து நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாமே மொத்தமாக செலக்ட் ஆகுது இல்லையா. இப்போ நான் உள்ளதை எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்றேன். எக்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன்னா எல்லாமே என்ன ஆகிடும், அது ரெக்டாங்குலராக செலக்ட் ஆகாமல் தனித்தனி இண்டிவிஜுவல் லைனாக செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 மீட்டருக்கு ஒரு ரூம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆஃப்செட் நான் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன் 3 மீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே 3, ஸோ இங்கேருந்து இங்கே 3, இங்கேருந்து ஒரு 2.5 ஆஃப்செட் 2.5 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப்செட்டுக்கு கமெண்ட் வந்து ஸோ இப்போ நீங்கள் இதை மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரூம்ஸ் வந்து இடையில நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் போடுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் ஆகிற கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.